வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்குறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சுத்தமாக ஒரு பொருளை வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜக்கு தாங்க. இந்த ஜக்கில் பார்த்திங்கன்னா ஓரங்களெல்லாம் உப்பு படிஞ்ச மாதிரி கிடக்குது. அது எதுக்காக அப்படின்னா இங்கே கார்பரேஷன் வாட்டர் தான் அதிகமாக இருக்குங்க. உப்பு தண்ணி தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னும் போது உப்பு ஓரங்களில் படிஞ்ச மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருளை வச்சு இப்படியும் பண்ணலாமா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது என்ன மாவு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இட்லி தோசைக்கு மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு தான் இது. இது புளிச்ச மாவு, கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. இது நம்ம கடைசியாக அடியில் மீந்த மாவை எப்படி கீழே தான் ஊற்றுவோம், அந்த மாதிரி உள்ளதை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாங்க. இப்போ இந்த மாவில் நம்ம நல்லா புளிச்சிருந்தது அப்படின்னா இதை அப்படியே டைரெக்டாக நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அப்படி புளிக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த மக்கில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ரொம்பலாம் ஸ்க்ரப் பண்ண தேவையில்ல, லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம ரொம்ப நேரம் டைம் கொடுக்கணும். இது பார்க்கவே கொஞ்சமாக தான் இருக்குன்னும் போது நம்ம 5 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டா போதும். இதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு கூடுதலாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம டேப்பில் கூட சில்வர் டேப் யூஸ் பண்ணுவாங்க சிலர் வீட்டில், அவங்க அதில் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேஸ் மேலெலாம் இருக்கிற அழுக்கை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு தொடச்சிட்டு இதால் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒயிட் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது ஸ்டீல் நார் எடுத்திருக்கேன். இந்த நாரை வச்சு நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டாம். லைட்டாக நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரியே நீங்கள் விளக்குனீங்கன்னா போதும். ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா விளக்குங்க. இந்த மாதிரி விளக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப மாவெல்லாம் ஊறி போய் அந்த ஸ்க்ரப்பர்லேயே தெரியும் அழுக்கு. நல்லா அந்த உப்பு தண்ணியெல்லாம் இதுவாகிட்டு அந்த ஸ்க்ரப்பரில் அழுக்கு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிடிச்ச மாவே நம்ம கீழே கொட்டாமல் அதை பழையபடி மறுபடியும் நம்ம தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக கடலை மாவு கூட ஆட் பண்ணலாங்க. அது மாதிரி ஆட் பண்ணி நம்ம சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். புளிப்புத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் நல்லா விளக்கி எடுத்துக்கிறேங்க. உள்ளெல்லாம் நல்லா விளக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பக்கெட்டில் கூட ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளுடைய ஜக்கு வாங்கின மாதிரியே தான் இருக்கும். கலர் சேஞ்சே ஆகாது. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு இந்த ஜக்கு? இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.